நாயகன் அடிக்கிற படம் எடுக்க போறேன், நாயகனை மிஞ்சணும், அந்த மாதிரி தான் எங்களோட நோக்கம்னு எல்லாம் எங்க ப்ரொமோஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாய் எவ்ரி ஒன், தக் லைஃப். மணிரத்னம், கமல்ஹாசன், அபிராமி, சிம்பு, இப்படி ஃபேமஸான நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் நடித்த பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிற தக் லைஃப்ங்கிற மூவி. நாயகனுக்கு அப்புறம் நிறைய ஒரு 30 இயர்ஸுக்கு அப்புறம் கமல்ஹாசனும் மணிரத்னம் சேர்ந்து பண்ற ஒரு படம். டைரக்டா படத்துக்கே போயிடுவோம். ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, தட் இஸ் அமேசிங்லி டேக்கன். அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல தான் அந்த கமல்ஹாசனையும் மற்றவங்கள நிறைய பேரை ஒரு டிஏஜிங் பண்ணி, ஏஐ வச்சு டிஏஜிங் பண்ணி காட்டியிருக்காங்க. அது வேற கொஞ்சம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷெய்டில் வருதுனால நல்லா எடுத்திருக்காங்க. அது ஆக்சுவலி அது மற்ற நிறைய படத்துல இது பார்த்தீங்கன்னா டிஏஜிங் பண்ணது ரொம்ப பார்த்த ஒரு மாதிரி ஆடா இருக்கும். இந்த படத்தில் அப்படி இல்லை. கமல்ஹாசனாக இருந்தாலும், நாசராக இருந்தாலும், மற்ற நிறைய ஆக்டர்ஸாக இருந்தாலும் டிஏஜிங் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் அண்ட் இட் வெல் ஷார்ட். படம் அப்படி ஆரம்பிக்குது. போலீஸ்ல இருந்து தப்பிக்கிற ஒரு கேங்ஸ்டர்ஸுக்கு எதிராக போலீஸ் ஷூட்டிங் பண்ற ஒரு சீன் தான். ரொம்ப கேயோஸ் இருக்கிற ஒரு சீன், பட் இட்ஸ் வெல் மேட். மணிரத்னம் படத்துல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த கேமரா வைக்கிறதும் சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த படத்துலையும் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் சீன் இப்படி ஆரம்பிக்குது, படம் முன்னாடி போயிட்டு இருக்கு. போக போக என்ன ஆகுதுன்னா ஒன்று புரிய வருது. மணிரத்னம்ங்கிற எழுத்தாளர், டைரக்டர் இன்னும் அங்கேயே இருக்காங்கன்னு தெரியுது. அங்கேருந்து வரல. படத்துல நடிப்பெல்லாம் சூப்பரா இருக்குது. அவங்களுக்கு கிடைச்ச சீன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சிம்புவா இருந்தாலும், கமல்ஹாசனா இருந்தாலும், சொல்ல தேவையில்ல அபிராமியா இருந்தாலும். பட் எதுல போய் நடிக்கிறதுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. நடிப்பது நல்லா தான் வரும், இவங்களுக்கு எல்லாம் நல்லா நடிக்க தெரியுங்கிறது நம்மளுக்கும் தெரியும். கதை வேணும்ல. கிளீஷே, கம்ப்ளீட்லி கிளீஷே ஒரு ஸ்டோரி தான். நாயகன் அடிக்கிற படம் எடுக்க போறேன், நாயகனை மிஞ்சணும், அந்த மாதிரி தான் எங்களோட நோக்கம்னு எல்லாம் எங்க ப்ரொமோஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாயகனை எல்லாம் மிஞ்சது நாயகனோட ஒரு பக்கத்திலேயே வரலங்க. நாயகனை மிஞ்சி இருக்கு. எதை வச்சு? டெக்னாலஜி, அதோட மேக்கிங் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. அந்த டெக்னாலஜி வேற இப்போ புதுசாக இருக்கிற டெக்னாலஜிங்கிறதுனால கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். பட் இதெல்லாம் கதைங்கிற ஒன்று இருந்தால் தானே. தக்கு இருக்கு நிறைய. தக் லைஃப் தான். தக்குன்னா அவங்களோட மீனிங்கே வாள் எடுத்தவன் வாழான்னு சொல்ற அந்த மீனிங்ல தான் படமே இருக்குது. நிறைய இந்த கேங்ஸ்டர்ஸோட ஸ்டோரி தான். பட் கேங்ஸ்டர்ஸோட ஸ்டோரின்னா இதுல என்னவா வித்தியாசமா இருக்குன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி. ஐம் டிசப்பாயிண்டட். ஏன்னா கமல்ஹாசனும் மணிரத்னம் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிக்க போறோம், அவன் பண்ண போறோம் படம்னு அந்த படத்துலயே அந்த ஆர்வம், அதுக்கான வெயிட்டிங் அதெல்லாம் பெருசா இருந்தது. ஐம் டிசப்பாயிண்டட் பிகாஸ் எதுவுமே புதுசா இல்லை. அப்போ சொன்ன கதை தான் இவங்கெல்லாம். ஏதோ எனக்கு என்னமோ இப்போ பழைய டைரக்டர்ஸ் எல்லாமே, இப்போ மணிரத்னம் சேர்ந்து சொல்றேன், நிறைய பழைய டைரக்டர்ஸ் படம் எடுத்து இப்போ ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்குது. மணிரத்னமும் அந்த கேட்டகரியில போகுதோங்கிற ஒரு டவுட் தான் இருக்குது. ஏன்னா நத்திங் இஸ் நியூ. கதை சொல்ற விதம். செக்க சவந்த வானம் பார்த்துருக்கீங்கல்ல. செக்க சவந்த வானம் பார்த்துருன்னா அதுல என்ன இருக்குது? இதுல அதுவும் கொஞ்சம் கலந்துருக்குது. சுருக்கமா கொஞ்சம் வேர்ட்ஸ்ல இந்த படத்தை வச்சு சொல்றேன், ஸ்பாய்லர் ஆகாது. படம் பாருங்க. என்னோட ஒப்பீனியன் தான் சொல்றேன். தக் லைஃப் மூவினா என்ன? பவர், பொறாமை, அதிகார மோகம், பவருக்கான இது இன்ட்ரெஸ்ட், லவ், கள்ளக்காதல், லஸ்ட், அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் தான் படம். இது யாரு மேல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் உங்களுக்கே புரியும், படம் பார்த்தா புரியும். ஒரு சில பேருக்கு மேபி இந்த படம் சூப்பரா இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் டிசப்பாயிண்டட். கமல்ஹாசன் மேலேயும் டிசப்பாயிண்டட், மணிரத்னம் மேலேயும் டிசப்பாயிண்டட். த்ரிஷாக்கான ரோல், வாய் த்ரிஷா? செக்க சவந்த வானத்துல அதித்தி ராய் பண்ண கேரக்டர் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் த்ரிஷா. இப்ப புரிஞ்சுக்கோங்க. இது ஸ்பாய்லர்னு சொல்ல முடியாது, நான் எக்ஸாக்டா எதுவும் சொல்லல. பட் ஐ கேன் கம்பேர், அப்படி சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் த்ரிஷாக்கு. என்னடா சொல்றது, இப்போ என்னென்ன நடந்தாலும் சாகாத ஒரு ஹீரோ. மற்றவங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் அடிபட்டு சாவாங்க. பட் ஹீரோ மட்டும் கடைசி வரைக்கும் வருவாங்க, என்ன அடிபட்டாலும் சாக மாட்டாங்க. இதெல்லாம் தான் இதுலயும் மணிரத்னமா அப்படி எடுத்திருக்காங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது பார்த்ததுக்கு அப்புறம்.
படம் ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்ப்பு தான் பிரச்சனை. பட் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லை? மணிரத்னம் மாதிரி ஒரு டிரெக்டர், கமல்ஹாசன் மாதிரி ஒரு எழுத்தாளர் அண்ட் ஆக்டர் பண்ண போற படம்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கு எங்களை குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் வரல. தட் இஸ் மை ஒப்பீனியன். படம் போய் பாருங்க. பார்த்து மேபி உங்களோட ஒப்பீனியன் டிஃப்ரெண்டா இருக்கலாம். படம் போய் பாருங்க. என்னோட உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு